தமிழக அரசியல் வரலாற்றில் நீண்ட காலமாக நிலை பெற்றிருந்த இருதுருவ அரசியல் முறை தற்போது ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக சந்தித்து வரும் தொடர் சரிவுகளை தொடர்ந்து அடுத்ததாக ஆளும் கட்சியான திமுகவின் அடித்தளத்தை நோக்கி தனது அரசியல் நகர்வுகளை மாற்றி அமைத்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் பாரம்பரிய திராவிட கட்சிகளின் செயல்பாடுகளில் சலிப்படைந்துள்ள நடுநிலையாளர்கள் மற்றும் புதிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் இளம் தலைமுறையினரை தன் பக்கம் ஈர்க்கும் ஒரு திட்டமிட்ட வலை தற்பொழுது விரிவடைந்துள்ளது. இந்த அரசியல் நகர்வுகளை திரைமறைவிலும் களத்திலும் ஒருங்கிணைக்கும் முக்கிய பொறுப்பை தமிழக வெற்றி கழகத்தின் தற்போதைய அமைச்சரான ஆதவ் அர்ஜுனா முன்னெடுத்து வருகிறார். அதிகார மைய மாற்றம் காலம் காலமாக திராவிட கட்சிகளிடம் மட்டுமே தேங்கி இருக்கும் அதிகார மையத்தை முழுமையாக மாற்றி அமைப்பதே இதன் இறுதி இலக்காகும். அரசியல் வெற்றிடத்தை நிரப்புதல். அதிமுகவை போல திமுகவுக்கும் இனி எதிர்காலம் இல்லை என பிம்பத்தை மக்கள் மத்தியில் விதைத்து அதன் மூலம் ஏற்படும் அரசியல் வெற்றிடத்தை தமிழக வெற்றி கழகம் கொண்டு நிரப்புவதற்கான வேலைகளை தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. பொதுவாக பாரம்பரிய அரசியலில் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்க நினைக்கும் கட்சி எதிரிகளை நேரடியாகவும் ஆக்ரோசமாகவும் விமர்சிப்பது வழக்கம். ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பாணி முற்றிலும் மாறுபட்டது. அவர் எதிராளியை நேரடியாக தாக்கி பலப்படுத்தாமல் அவர்களின் பலவீனங்களை உணர்ந்து அவர்களுக்கான தேவையை சமூகத்தில் மலங்கடிக்கும் மௌன வியூகத்தை கையாண்டு வருகிறார். எதிராளியே இல்லாத ஒரு குழுவை, ஒரு சூழலை தன் உத்திகள் மூலம் உருவாக்குவதே இந்த வியூகத்தின் ரகசியமாகும். இது தமிழகத்தின் தற்போதைய அரசியல் அரங்கில் உள்ள மூத்த தலைவர்களுக்கு ஒரு மெல்லிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வரவிருக்கும் தேர்தல்களில் தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான வெற்றி என்பது திமுக மற்றும் அதிமுகவின் வாக்கு வங்கிகளை எந்த அளவிற்கு தன்வசப்படுத்துகிறது என்பதை பொறுத்தே அமைய போகிறது. பாரம்பரிய கட்சிகளின் மீதான அதிருப்தி வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் முழுமையாக அறுவடை செய்யும் பட்சத்தில் கடந்த 60 ஆண்டு கால தமிழக அரசியல் கட்டமைப்பு உடைந்து ஒரு புதிய அரசியல் சகாப்தம் நிலை பெறுவது சாத்தியமாகும். எத்தனை மீன்கள் இந்த அரசியல் வலையில் விழப்போகின்றன என்பது வரும் காலங்களில் தெரிய வரும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.